Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்லி எக்ஸாம்னுடைய டெய்லி ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு டே 5க்கான கொஸ்டின்ஸ்ல இருக்கோம். ஸோ இந்த டே 5க்கான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ இப்போ 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆயிட்டதுனால அவங்களுக்கான அந்த ஸ்டடி பிளானை வந்து நம்ம குவிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே 11th வந்து நம்ம போட போகிறது இல்லை. ஸோ 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம டே 5ல 11/8/2025 மண்டே ஈவினிங் 7 PM to 10 PM ஸ்கூல் ஒர்க் பார்த்துக்கோங்க. 12/8/2025 டியூஸ்டே மார்னிங் 4:20 AM 5:20 AM வரைக்கும் இந்த டைமிங்கில் 10th ஸ்டாண்டர்டினுடைய சயின்ஸ் பார்க்குறோம். சாப்டர் 3ல 2 மார்க்ஸ் டிஃபைன் 1 calorie 1 calorie வரையறு, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லீனியர் ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் நீள்வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு வேறுபடுத்துக. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பரும வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? இந்த 2 மார்க்ஸ். அதே சாப்டர் 3ல 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல கிவ் த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. ஒரு டீடைல் கொஸ்டின். இதே டைமிங்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். யூனிட் 1ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ். யூசஸ் ஆஃப் ஜிங்க், துத்தநாகத்தின் பயன்கள், எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், அலுமினியத்தின் மின்னார் உலோகவியல், அப்புறம் கேக்யூ ஸ்லாக், மாசு மற்றும் கசடு ஆகியவற்றை உதாரணங்களுடன் விளக்குக. லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள், அப்புறம் கிராவிட்டி செப்பரேஷன் புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். 5 2 மார்க் 3 மார்க். அப்புறம் 5 மார்க்ல ஒரு கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள் மின்னார் தூய்மையாக்கல் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக. சரியா? அப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா காமர்ஸ் சாப்டர் 2ல 2 மார்க்ஸ். ஷார்ட் நோட் ஆன் பிளானிங் திட்டமிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? 3 மார்க்ல லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. சரியா? இதான் வந்து காலையில 4:20 5:20 வரைக்கும் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் 10th-க்கும் 12th-க்கும். அடுத்து ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு 5:25 6:25 வரைக்கும் இந்த 1 மணி நேரத்தில் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேத்ஸ்க்கான ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் கான்செப்ட்ல 5 மார்க்ல 2 சம். சரியா? 2.1ல 6th சம்மும் 8th சம்மும். 2 மார்க்ல அதே கான்செப்ட்ல எக்ஸாம்பிள்ல 2.2 2.3 2.4 2.5 2.6. எக்ஸசைஸ்ல 2.1ல செகண்ட் சம் 7th சம் 10th சம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் 10th பார்த்துக்கோங்க. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் பாருங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் உங்களுக்கு இந்த ரோச் கேப்லி தியரமில் 5 மார்க்கில் ஒரு 3 எக்ஸாம்பிள் 1.29 30 34. எக்ஸசைஸ் 1.6ல செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும். 2 மார்க் 3 மார்க்கில் அதே கான்செப்டில் எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2 அக்கௌண்டன்சி தியரியில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 2 3, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 2. ப்ராப்ளம்ஸில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 3 6, எக்ஸசைஸில் 1 2 3 6. இதுதான் நீங்கள் செகண்ட் டைமிங்கில் படிக்க வேண்டியது. அடுத்து 6:30 AM 7 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமில் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் 2னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். சரியா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு டே 5க்கான ஸ்டடி பிளானர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த 11th எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால ஒரு 2 நாள் போட முடியாமல் போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம கண்டினியூஸாக போடலாம். இந்த 12th இங்கிலீஷ்க்கான 1 மார்க் மெட்டீரியல் 20 out of 20 எடுக்கிறதுக்கான 1 மார்க் மெட்டீரியல் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.